இந்த இயக்கத்தை மட்டும் யாராலும் சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது. அதற்கு காரணம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போன்ற வலுவான தலைமை இருக்கிற காரணத்தினாலேதான். இன்றைக்கு எவ்வளவோ அரசியல் கட்சிகள் வந்து போயிருக்கின்றன. ஆனால் நம்முடைய அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணனை போன்றவர்கள் எல்லாம் காரணம். இன்னைக்கு தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் பேசினாங்க. நாடாளுமன்றத்திலே அண்ணனுடைய குரல், சட்டமன்றத்திலே அன்னையாருடைய குரல் என்று குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒரு பெரிய உரிமை போர் ரேஸ் நடக்குதுன்னு சொன்னா இந்த 2 பேர் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த ரேஸ் போர்ஸ்ல பல நேரங்களில் அணி வேகமாக ஓடுவதை நான் பார்க்கிறேன். இது ஒரு ஹெல்தி காம்படிஷன். அது ஹெல்தி காம்படிஷன் நான் சொல்றேன், உங்களுக்காக நமக்காகத்தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த கல்வி, அண்ணனுடைய அரசியல், அதைத்தான் இன்றைக்கு நமக்கு போதித்துக் கொடுக்கிறார். அதனாலேதான் டீசன்ட் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸ் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நாகரிகமான கண்ணியமான அரசியலை இன்றைக்கு நடத்துபவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர், அதை வழி நடத்துபவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். The pillar of the society என்று சொல்வார்கள். சமூகத்தினுடைய நிலை தாங்கியாக அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே 2 அரசுகள், ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதனுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும். இன்னொரு அரசு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே இருக்கிற மற்றொரு அரசு. இந்த ஆங்கிலத்திலே வெளிநாடுகளிலே, யூரோப்பியன் நாடுகளிலே ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், மாற்று அரசு. தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை வழிநடத்திக் கொண்டு விவசாய நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் சரி, பொது நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் சரி, அரசுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான தலைமையாக அண்ணன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் முடிச்சுங்க. மேகதாது அணை விவகாரத்திலே இவர் எடுத்து சொல்லுகிற ஒரு பேராசிரியர் வகுப்பெடுப்பது போல, ஒரு அரசாங்கத்துக்கு வகுப்பெடுப்பது போல டெல்லிக்காரர்களுக்கு வகுப்பெடுக்கிறார், தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் வகுப்பெடுக்கிறார் மேகதாது அணை விவகாரத்திலே. ஆனால் இவரை பார்த்து சொல்லுகிறார்கள், மேகதாது அணை விவகாரத்திலே வன்முறையாக பேசுகிறார் என்று. வழிமுறையை காட்டக்கூடியவர் அல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வன்முறையாக பேசக்கூடியவர் அல்ல. அவரிடம் பேசி பாருங்கள் தெரியும். வன்முறையாக அவர் பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால் அனல் பொறி கிளம்பும், அக்கினி பொறி கிளம்பும், அனல் வீசும். அவர் காட்டுகிற திசை நோக்கி இங்கே புரட்சி படை தயாராக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். ஆனால் அமைதியா மறுபடியும் சொல்கிறேன், அண்ணன் அவர்கள் நாகரிக அரசியல், கண்ணியமான அரசியல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பொதுக்குழுவிலே இருந்து நாம் வெகு வேகமாக அரசியலை நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் அது காலத்தினுடைய கட்டாயம். அன்புமணி அவர்கள் இருக்கிறார், அன்போடு நாம் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய நிர்வாகிகள் மத்தியிலே அன்பு இல்லை. நான் பார்க்கிறேன், நான் தேர்தலில் இருக்கிற போது பார்த்தேன். அன்பு இருக்க வேண்டும், பேசி பழக வேண்டும். அந்த பேசி பழகி இந்த இயக்கத்தை நீங்கள் வளர்க்கிற பொழுது அதன் மூலமாக அண்ணன் முதலமைச்சர் ஆவார், கிராமப்புறம் வளரும், விவசாயம் தடைக்கும், தொழில்துறை முன்னேறும். அதற்கு இறங்கி வேலை செய்யுங்கள், உழையுங்கள். அது எந்த பொறுப்பு என்பது அல்ல. இனிமேல் அன்போடு பேசுங்க. இப்ப யார்கிட்ட போல எடுத்தா யார்கிட்ட பேசுறது, யாருக்கு அரசியல் தெரியும், யார் இந்த கட்சியை வளர்ப்பார்கள் என்று தெரிவதே பெரிய குழப்பமாக இருக்கிறது. இவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிறீர்கள். இவரெல்லாம் இனி வருங்காலத்திலே நன்றாக பேசுங்கள், அரசியல் பேசுங்கள். அந்த அரசியலின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தடை தோன்ற வேண்டும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஒரே ஒரு இலக்கத்தை நோக்கி இந்த தமிழகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்தை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பிரச்சனைக்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லை. அன்னியார் ஒருவர் போதும் சட்டமன்றத்திலே தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக. அண்ணன் அவர்கள் ஒருவர் போதும் நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் அண்ணன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே போர் எழுப்பினாலே போதும். ஆகவே தெரிகிற குரலாக, தெரிந்த குரலாக, உரத்த குரலாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் உன்னத தலைவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். ஏராளமான உழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த இயக்கம் எதிர்காலத்திலே ஆளுகிற நிலையை உங்களால் உருவாக்க முடியும், உங்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற இவர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.